நமது கேசி ட்ரிச்சி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. லைக், ஷேர் அண்ட் கமெண்ட். குருவுடன் சேர்ந்து குடும்பங்கள் இணைந்து திருப்பலி நிறைவேற்றுவோம். தன்னலம் மறந்து பிறர் நலம் காக்கும் திருச்சபையாகிடுவோம். குருவுடன் சேர்ந்து குடும்பங்கள் இணைந்து திருப்பலி நிறைவேற்றுவோம். தன்னலம் மறந்து பிறர் நலம் காக்கும் திருச்சபையாகிடுவோம். நாம் வருவோம், பலியில் இணைவோம், இறையன்பில் நாளும் வளர்வோம். நாம் வருவோம், பலியில் இணைவோம், இறையன்பில் நாளும் வளர்வோம். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியானவருடைய நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. அன்பான காவிரி கலை தொடர்பக நம்பிக்கையாளர்களே, தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவி என ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. இறைவா, உம்மை எதிர்நோக்கி இருப்போரின் ஆற்றலானவரே, உம்மாலன்றி வலுவற்ற எங்களால் ஒன்றும் செய்ய இயலாது. எனவே உம் கட்டளைகளை நிறைவேற்றி எங்கள் விருப்பத்தாலும் செயலாலும் உமக்கு உகந்தவர்களாகிட உமது அருளுதவியை கனிவுடன் எங்களுக்கு என்றும் அளிப்பீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவரும் எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய அதே கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். முதல் வாசகம். அனைவரும் கைத்தட்டி அரசர் நீடூழி வாழ்க என்று முழங்கினர். அரசர்கள் 2ஆம் நூலிலிருந்து வாசகம்.
அதிகாரம் 11 இறை வசனங்கள் 1 முதல் 4 வரை, மீண்டும் 9 முதல் 18 வரை மற்றும் 20. அந்நாள்களில் அகசியாவின் தாய் அத்தலியா தன் மகன் இறந்துவிட்டதைக் கண்டு கிளர்ந்தெழுந்து அரச குடும்பத்தார் அனைவரையும் கொன்றாள். அரசன் யோராமின் மகளும் அகசியாவின் சகோதரியுமான யோசேபா அகசியாவின் மகன் யோவாசை தூக்கி கொண்டு போய் ஒளித்து வைத்தாள். அவன் கொல்லப்பட விழுந்த அரசிலம் புதல்வர்களில் ஒருவன். அவனையும் அவன் செவிலி தாயையும் தனது பள்ளியறையினுள் அத்தலியாவின் பார்வையில் இருந்து யோசேபா மறைத்து வைத்தாள். எனவே அவன் உயிர் தப்பினான். அவன் 6 ஆண்டுகள் அவளோடு ஆண்டவரின் இல்லத்தில் தலைமறைவாய் இருந்தான். அந்நாள்களில் அத்தலியாவே நாட்டை ஆண்டு வந்தாள். 7ஆம் ஆண்டில் அரச மெய்காப்பாளர், அரண்மனை காவலர் ஆகியோரின் 100 தலைவர்களை குரு யோயாதா வரவழைத்து ஆண்டவரின் இல்லத்திற்குள் கூட்டிச் சென்றார். அங்கு அவர் அவர்களோடு உடன்படிக்கை செய்து கொண்டார். அக்கோவிலில் அவர்களை ஆணையிட செய்து அரசனின் மகனை அவர்களுக்கு காட்டினார். குரு யோயாதா கட்டளையிட்டு கூறிய அனைத்தையும் 100 தலைவர்கள் செய்தனர். ஓய்வு நாளில் விடுப்பில் செல்வோர், பணி ஏற்போர் ஆகிய தங்கள் வீரர்கள் அனைவரையும் கூட்டிக் கொண்டு குரு யோயாதாவிடம் வந்தனர். அவர் ஆண்டவரின் இல்லத்தில் இருந்த தாவீதின் அரசரின் ஈட்டிகளையும் கேடயங்களையும் 100 தலைவர்களுக்கு எடுத்து கொடுத்தார். காவலர் கையில் படைக்கலன் தாங்கி திருக்கோவிலின் தென்புறம் தொடங்கி வடபுறம் வரை பலிபீடத்தையும் திருக்கோவிலையும் அரசனையும் சூழ்ந்து நின்று கொண்டனர். பின்பு அவர் இளவரசனை வெளியே கூட்டி வந்து அவனுக்கு முடிசூட்டி உடன்படிக்கை சுருளை அளித்தார். இவ்வாறு அவன் திருப்பொழிவு பெற்று அரசனானான். அனைவரும் கைத்தட்டி அரசர் நீடூழி வாழ்க என்று முழங்கினர். மக்களும் காவலரும் எழுப்பிய ஒலியை அத்தலியா கேட்டு ஆண்டவரின் இல்லத்தில் கூடியிருந்த மக்களிடம் வந்தாள். மரபுக்கேற்ப அரசன் தூணருகில் நிற்பதையும் படைத்தலைவர்களும் எக்காலம் ஊதுபவர்களும் அவன் அருகில் இருப்பதையும் நாட்டின் எல்லா மக்களும் மகிழ்ச்சி கொண்டாடி எக்காலம் ஊதுவதையும் கண்டாள். உடனே அவள் தன் ஆடைகளை கிழித்து கொண்டு சதி சதி என்று கூக்குரலிட்டாள். அப்பொழுது குரு யோயாதா படைகளுக்கு பொறுப்பேற்றிருந்த 100 தலைவர்களை நோக்கி, படையணிகளுக்கு வெளியே அவளை கொண்டு செல்லுங்கள். அவளை எவனாவது பின்பற்றினால் அவனை வாளால் வெட்டி வீழ்த்துங்கள் என்று கட்டளையிட்டார். அவளை ஆண்டவரின் இல்லத்தினுள் கொள்ளலாகாது என்றும் கூறியிருந்தார். எனவே அவர்கள் அரண்மனையின் குதிரை வாயிலை அவள் அடைந்த பொழுது அவளை பிடித்தனர். அங்கே அவள் கொல்லப்பட்டாள். பின்பு யோயாதா ஆண்டவரின் ஒரு பக்கமும் அரசன் மக்கள் மறுபக்கமுமாக அவர்களிடையே உடன்படிக்கை செய்து வைத்தார். இதன் மூலம் அரசனும் மக்களும் ஆண்டவரின் மக்களாயிருப்பதாக ஏற்றுக்கொண்டனர். அவ்வாறே அவர் அரசனுக்கும் மக்களுக்கும் இடையே உடன்படிக்கை செய்து வைத்தார். பிறகு நாட்டிலுள்ள மக்கள் எல்லோரும் பாகாலின் கோவிலுக்கு சென்று பலிபீடங்களையும் சிலைகளையும் தகர்த்தெறிந்தனர். பாகாலின் அர்ச்சகன் மத்தானை பலிபீடங்களுக்கு முன்பாக கொலை செய்தனர். பிறகு குரு ஆண்டவரின் இல்லத்தில் காவலரை நிறுத்தி வைத்தார். நாட்டின் எல்லா மக்களும் மகிழ்ச்சி கொண்டாடினர். அத்தலியா வாளால் அரண்மனையில் கொல்லப்பட்ட பின் நகரில் அமைதி நிலவியது. ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. திருப்பாடல் 132. நீங்கள் அனைவரும் பாட வேண்டிய பதிலுரை பாடலின் பல்லவி. ஆண்டவர் சீயோனை தம் உறைவிடமாக்க விரும்பினார். ஆண்டவர் சீயோனை தம் உறைவிடமாக்க விரும்பினார். ஆண்டவர் சீயோனை தம் உறைவிடமாக்க விரும்பினார். ஆண்டவர்
ஆண்டவர் தாவீதுக்கு உண்மையாய் ஆணையிட்டு கூறினார். அவர் தம் வாக்குறுதி நின்று பின்வாங்க மாட்டார். உனக்கு பிறந்த ஒருவனை அரசனாக ஏற்படுத்தேன். உன்னரியணையில் வீற்றிருக்க செய்வேன். ஆண்டவர் சீயோனை தம் உறைவிடமாக்க விரும்பினார். ஆண்டவர் சீயோனை தேர்ந்தெடுத்தார். அதை தம் உறைவிடமாக்க விரும்பினார். இது என்றென்றும் நான் நிலைப்பாரும் இடமாம். இதை நான் விரும்பினதால் இதை என் உறைவிடமாக்குவேன். ஆண்டவர் சீயோனை தம் உறைவிடமாக்க விரும்பினார். ஆண்டவர் சீயோனை தம் உறைவிடமாக்க விரும்பினார். ஏனெனில் விண்ணரசு அவர்களுக்கு உரியது. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. உங்கள் செல்வம் எங்கு உள்ளதோ அங்கே உங்கள் உள்ளமும் இருக்கும். மத்தேயு எழுதிய நற்செய்தி அலகு 6 19 முதல் 23 முடியவுள்ள இறை சொற்றொடர்கள். அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது: மண்ணுலகில் உங்களுக்கென செல்வத்தை சேமித்து வைக்க வேண்டாம். இங்கே பூச்சியும் துருவும் அழித்துவிடும், திருடரும் அதை கன்னமிட்டு திருடுவர். ஆனால் விண்ணுலகில் உங்கள் செல்வத்தை சேமித்து வையுங்கள். அங்கே பூச்சியோ துருவோ அழிப்பதில்லை, திருடரும் கன்னமிட்டு திருடுவதில்லை. உங்கள் செல்வம் எங்கு உள்ளதோ அங்கே உங்கள் உள்ளமும் இருக்கும். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். நான் சொல்வதை தயவு செய்து திருப்பி சொல்லுங்கள். Praise the Lord. Praise the Lord. Hallelujah. Hallelujah. இயேசுவே உமக்கே புகழ். இயேசுவே உமக்கே புகழ். இயேசுவே உமக்கே நன்றி. இயேசுவே உமக்கே நன்றி. மரியே வாழ்க. மரியே வாழ்க. சூசை தந்தையே வாழ்க. சூசை தந்தையே வாழ்க. சூசை மாமுனியே வாழ்க. சூசை மாமுனியே வாழ்க. இயேசுவின் ரத்தம் ஜெயம். இயேசுவின் ரத்தம் ஜெயம். இயேசுவே நீரே மெசியா. இயேசுவே நீரே மெசியா. நீரே வாழும் கடவுளின் மகன். நீரே வாழும் கடவுளின் மகன். இயேசுவே நீரே
நீரே என் ஆண்டவர், இயேசுவே நீரே என் ஆண்டவர், நீரே என் கடவுள். நீரே என் கடவுள், இயேசுவே நீரே என் ஒப்பற்ற செல்வம், இயேசுவே நீரே என் ஒப்பற்ற செல்வம், இயேசுவே கற்பே என் பொக்கிஷம், இயேசுவே தற்பே என் பொக்கிஷம், இயேசுவே நீரே என் ஆன்ம உணவு, இயேசுவே நீரே என் ஆன்ம உணவு, நீரே என் ஆன்ம பானம், நீரே என் ஆன்ம பானம், நீரே என் ஆன்ம பெலன், நீரே என் ஆன்ம பெலன், இயேசுவே நீரே என் ஆயர். இயேசுவே நீரே என் நாயர், எனக்கு ஏதும் குறையில்லை, எனக்கு ஏதும் குறையில்லை, எனக்கு ஏதும் பயமில்லை, எனக்கு ஏதும் பயமில்லை, எனக்கு ஏதும் கவலை இல்லை. எனக்கு ஏதும் கவலை இல்லை. பாவ சங்கீர்த்தனம் என்ற பாவ சங்கீர்த்தனம் என்ற ஒப்புரவு அருசாதனத்தின் வழியாக ஒப்புரவு அருள் சாதனத்தின் வழியாக நீரே என் பாவங்களை எல்லாம் மன்னிக்கிறீர், நீரே என் பாவங்களை எல்லாம் என் மன்னிக்கிறீர், நோய்களை எல்லாம் குணமாக்குகின்றீர். என் நோய்களை எல்லாம் குணமாக்குகின்றீர், பாவ கட்டுகளிலிருந்தும் பாவக்கட்டுகளிலிருந்தும் சாப கட்டுகளிலிருந்தும் சாபக்கட்டுகளிலிருந்தும் விடுதலை தருகிறீர். விடுதலை தருகிறீர், வாழ்வாதாரங்களை வாழ்வாதாரங்களை ஆசீர்வதிக்கிறீர். ஆசீர்வதிக்கிறீர். நன்றி இயேசுவே. நன்றி இயேசுவே. நான் சொன்னது திருப்பி சொன்னீர்கள், ரொம்ப நன்றி. பிரியமானவர்களே, ஒரு வேடிக்கையான கதை ஒன்றை படித்தேன். அரண்மனை போன்ற ஒரு வீடு, அந்த வீட்டில் வேலை செய்கிற ஒரு பெண்மணி, அந்த வீட்டு எஜமானியும் அந்த வீட்டில் வேலை செய்கிற அந்த வேலைக்கார பெண்ணும் 2 பேரும் ஒரே நாளில் இறந்துட்டாங்க. 2 பேரும் மோட்ச வாசலுக்கு போகிறாங்க. பேதுரு அவங்க 2 பேரையும் கூட்டிகிட்டு போகிறாரு மோட்சத்துக்கு போக வேண்டிய இடத்துக்கு. போகிற வழியில் ஒரு பெரிய அரண்மனை. அந்த அரண்மனையை பார்த்து அந்த வேலைக்கார பெண்ணுக்கிட்ட சொல்கிறாரு பேதுரு, இதுதாம்மா உனக்காக கட்டப்பட்ட வீடு, இந்த வீட்டுக்குள்ளே போய் நீ தங்கிக்க அப்படின்னு சொல்கிறாரு. அந்த பெண்மணி போயிடுறாங்க. இப்போது இந்த வீட்டு எஜமானியை கூட்டிகிட்டு பேதுரு போயிட்டே இருக்கிறாரு. வீட்டு எஜமானி நினைக்கிறாங்க, என் வீட்டில் வேலை செஞ்ச வேலைக்காரிக்கு எவ்வளோ பெரிய பங்களான்னு சொன்னால் எனக்கு இதை விட 10 மடங்கு பெருசான ஒரு அரண்மனை தான் இருக்கும்னு நினச்சிட்டு போகிறாங்க. போகும்போது அந்த பெண்ணுக்கு பேதுரு என்ன செய்கிறாரு, ஒரு குடிசையை காட்டுறாரு. ஒரு குடிசையை காட்டி, இதுதாம்மா உனக்காக கட்டப்பட்ட வீடு, இந்த வீட்டில் போய் நீ இருந்துக்க அப்படின்னு சொல்கிறாரு. அந்த பெண்மணி கேட்குறாங்க, என்ன இது நியாயமே இல்லை, என் வீட்டில் வேலை செஞ்ச வேலைக்காரிக்கு அவ்வளோ பெரிய பங்களா, எனக்கு இந்த சின்ன வீடு தானா அப்படி கேட்கும்போது, ஆமாம் என்ன பண்ணுறது, அந்த பெண்மணி உன் வீட்டில் வேலைக்காரியாக வேலை செஞ்சாலும் நிறைய புண்ணியங்களை சம்பாதிச்சாங்க, தன்னுக்கு கிடைச்ச வருமானத்தில் ஏழைகளுக்கெல்லாம் உதவி செஞ்சாங்க, அதனால் இவ்வளோ பெரிய பங்களா. நீ சுத்த கருமி, யாருக்கு எதுவுமே கொடுக்க மாட்ட, நீ எந்த ஒரு புண்ணியமும் பண்ணல, ஆகவே நீ எங்களுக்கு அனுப்பினதை வச்சு இதை இவ்வளோ தான் எங்களால் கட்டி கொடுக்க முடிஞ்சதுன்னு சொல்லி சொன்னாராம். இது ஒரு வேடிக்கையான கதை தான், இருந்தாலும் அது உண்மை. பிரியமானவர்களே, இன்றைய நற்செய்தியில் இயேசு மண்ணுலகில் சேர்த்து வைக்கப்படும் செல்வம், விண்ணுலகில் சேர்த்து வைக்கப்படும் செல்வம் என்று செல்வத்தை 2ஆக பிரிக்கிறார். மண்ணுலகில் சேர்த்து வைக்கப்படும் செல்வம் என்றால் என்ன? அது பொருள் சார்ந்தது, பொருளாதாரம் சார்ந்தது, மனிதர்கள் தரும் பெருமை, அங்கீகாரம், இவைகளையெல்லாம் பற்றியது. ஆனால் விண்ணுலகில் சேமித்து வைக்கப்படும் செல்வம் என்பது புண்ணியங்கள், நற்பண்புகள், இவைகளை சார்ந்தது, நல்ல உறவுகள் சார்ந்தது, ஆன்மா சார்ந்தது. இந்த 2 வகையான செல்வங்களில் எது நம்மை எளிதாக ஈர்க்கக்கூடியதாக இருக்கிறது என்று பார்த்தால் மண்ணுலக செல்வம் தான் நம்மை எளிதாக ஈர்க்கக்கூடியதாக இருக்கிறது. காரணம், அவை உடனடி இன்பத்தை வழங்குவதாக உள்ளது. அடுத்ததாக அது எளிதில் அழியக்கூடியதாகவும் இருக்கிறது என்பதை மறந்துவிடக்கூடாது. புண்ணியங்கள் என்றழைக்கப்படும் விண்ணுலக செல்வங்களோ அவ்வளவு ஈர்க்கக்கூடியதாக இருக்காது. ஆனாலும் அதுதான் நிலையானது, நீடித்தது, நீடித்த மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடியது, மெதுவாகவும் உறுதியாகவும் நம்மை மோட்சத்துக்குள் கொண்டு போய் சேர்க்கக்கூடியதாக இருக்கிறது. இன்றைய நற்செய்தியில் இயேசு கண்ணை பற்றி பேசுகிறார். கண் என்பது உடலினுடைய உறுப்பை சுட்டி காட்டுவது அல்ல, மாறாக வாழ்க்கையின் மட்டில்
நாம் கொண்டிருக்க வேண்டிய கண்ணோட்டத்தையும் பார்வையும் சுட்டி காட்டக்கூடியதாய் இருக்கிறது. கண் நலமாயிருத்தல் என்றால் தெளிவான பார்வையை கொண்டிருத்தல் என்பது பொருள். தெளிவான கண்ணோட்டம் உடையவர்கள், தொலைநோக்கு பார்வை உடையவர்களாக மண்ணுலக செல்வத்தை சேர்ப்பதிலேயே தங்கள் ஒட்டுமொத்த வாழ்க்கையை தொலைத்து விடாமல், இன்னொரு வாழ்க்கை உண்டு, மோட்சம் என்று ஒன்று உண்டு என்பதை உணர்ந்து விண்ணுலக செல்வங்களாகிய புண்ணியங்களை தேடுவதிலும் அக்கறை காட்டுவார்கள். இப்படிப்பட்டவர்களின் வாழ்வானது ஒளி பெற்ற வாழ்வாக இருக்கும். ஆகவே இன்றைய நாளிலே நாம் இந்த உலகத்தில் இருக்கிறோம், நமக்கு செல்வம் தேவைதான். நாம் திருக்குறளிலே திருவள்ளுவர் சொல்லுகிறார், அருள் இல்லார்க்கு அவ்வுலகம் இல்லை, பொருள் இல்லார்க்கு இவ்வுலகம் இல்லை என்று. உண்மைதான். ஆனால் ஒரு கவிஞன் பாடுகிறான், பொன்னாசை பொருளாசை உன்னையும் மாற்றலாம், பணமின்றி பயனில்லை உண்மையாகலாம், பணமேதான் வாழ்வென்றால் என்றும் தொல்லைதான். ஆகவே வேடிக்கையாக சொல்லுவார்கள், இறை தேடும் மனிதா. இறைனா சின்னரா உணவு, இறை தேடும் மனிதா பெரியரா, இறையை மறந்து விடாதே. ஆகவே நாம் இந்த உலகத்தில் இருந்தாலும் இந்த உலகத்தினுடைய செல்வங்களிலேயே நாம் மூழ்கிவிடக்கூடாது. இன்னொரு வாழ்க்கை உண்டு என்பதை நாம் மறந்துவிடவும் கூடாது. ஆகவே பிரியமானவர்களே, இன்றைய நாளிலே ஆண்டவரே வாழ்வின் மட்டில் தெளிவான பார்வையை நான் கொண்டிருக்க எனக்கு வரம் தாரும் என்று ஆண்டவரிடத்திலே வேண்டுவோம். அர்ப்பணமாகினேன் உன்னன்பிலே, அர்ப்பணித்தேன் என்னை அருளினிலே. அர்ப்பணமாகினேன் உன்னன்பிலே, அர்ப்பணித்தேன் என்னை அருளினிலே. ஏற்றிடுவாயின் இயல்பினிலே, மாற்றிடுவாயும் உறவினிலே. ஏற்றிடுவாயின் இயல்பினிலே, மாற்றிடுவாயும் உறவினிலே. அர்ப்பணமாகினேன் உன்னன்பிலே, அர்ப்பணித்தேன் என்னை அருளினிலே. சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய கடவுளுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திருவையின் அனைத்து நலனுக்காகவும் உமது கையில் இருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. இறைவா, மக்களினத்தார் ஒப்புக் கொடுக்கும் இந்த அப்பரச காணிக்கைகள் எங்களுக்கு ஊட்டமளிக்கும் உணவாகவும் எங்களை புதுப்பிக்கும் அருளாடையாளமாகவும் மாறச் செய்கின்றீர். அதனால் இவற்றின் அருளுதவி எங்கள் உடலுக்கும் மனதுக்கும் என்றும் குறைவுபடாமல் கிடைக்க அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய அதே கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நாம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, உம் அன்பார்ந்த மகன் இயேசு கிறிஸ்து வழியாக என்னாலும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். உம் வார்த்தையான அவர் வழியாக அனைத்தையும் படைத்தீர். அவரையே
மீட்பராகவும் ஈடேற்றுபவராகவும் எங்களுக்கு அனுப்பினீர். அவர் தூய ஆவியாரால் உடலெடுத்து கன்னிமரியாவிடமிருந்து பிறந்தார். அவர் உமது திருவுளத்தை நிறைவேற்றி புனித மக்களை உமக்கு பெற்றுத்தர தம் கைகளை விரித்து பாடுபட்டார். இவ்வாறு அவர் சாவை வென்று உயிர்ப்பை வெளிப்படுத்தினார். ஆகவே வானதூதரோடும் புனிதர் அனைவரோடும் சேர்ந்து நாங்கள் உமது மாட்சியை புகழ்ந்துரைத்து ஒரே குரலாய் பாடுவதாவது: தூயவர் 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 வான்பரிகளின் கடவுளும் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஓசன்னா, 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 ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வனமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாகச் செய்யுங்கள்.
நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம். உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பு அளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் ஆரோக்கியராஜ், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவுகூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் பாடி செபிப்போம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரே நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியையும் கனிவுடன் அருளவுமை மன்றாடுகின்றோம்.
உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போது விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக, ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கு ஒருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். அமைதி, அமைதி, அமைதி. நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் திரு உடலும் திரு இரத்தமும் இங்கு ஒன்றாய் கலந்து இதை உட்கொள்ளும் நமக்கு நிலை வாழ்வு அளிப்பதாக. உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, நாங்கள் உட்கொள்ளும் உம் திரு உடலும் திரு இரத்தமும் எங்களை நீதி தீர்ப்புக்கும் தண்டனைக்கும் உள்ளாக்காமல் உமது பரிவிரக்கத்தால் எங்கள் மனதுக்கும் உடலுக்கும் பாதுகாப்பாகவும் நலம் அளிக்கும் அருமருந்தாகவும் இருப்பனவாக. நாங்கள் ஒருபோதும் பாவம் செய்து உம்மை விட்டு பிரிய விடாதேயும். இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். ஆசை திருவிருந்துக்கான மன்றாட்டு. ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும் என்று நூற்றுவர் தலைவன் ஜெபித்தது போல நாங்களும் இப்போது உம் திருப்பாதம் பணிந்து வேண்டுகிறோம். இனிய இயேசுவே, நாங்கள் தகுதியற்றவர்களாய் இருந்தாலும் எங்கள் தகுதியின்மையை பாராமல் நீர் எங்கள் உள்ளங்களில் எழுந்து வாரும். உம் அன்பிலும் அருளிலும் நாங்கள் நிலைத்திருக்க எம்முள் எழுந்து வாரும். உம் பிள்ளைகளாக உயிருள்ள உண்மை சாட்சிகளாக உமது நற்செய்தின்படி வாழ்பவர்களாக எங்களை உருமாற்ற வாரும். தந்தையின் திருவுளப்படி வாழ்ந்திட எங்களுக்கு துணை புரிந்திட வாரும். நன்மை செய்வதில் ஆர்வமுள்ளவர்களாய் தீமைகள் அனைத்திலிருந்தும் விடுதலை பெற்றவர்களாய் வாழவும் எங்களை வழிநடத்த வாரும். எல்லா நலன்களும் வளங்களும் எங்களை நிரப்ப வாரும். ஆமேன். ஆண்டவரே, நாங்கள் உட்கொண்ட திருவுணவை தூய உள்ளத்தோடு பெற்றுக்கொள்வோமாக. இவ்வாழ்வில் நாங்கள் பெற்றுக்கொண்ட இக்கொடை நிலை வாழ்வு அளிக்கும் அருமருந்தாகிட அருள் புரியும். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, நாங்கள் உட்கொண்ட உமது இத்திருவுணவு நம்பிக்கையாளர் உம்மில் ஒன்றித்திருப்பதை குறித்து காட்டுகின்றது. அதுபோல உமது திரு அவையிலும்
ஒற்றுமையை இது விளைவிப்பதாக. எங்கள் ஆண்டவராகிய அதே கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. ஆமென். நிலையற்ற செல்வங்களை கொண்டு நிலையான செல்வங்களை சேமிக்க சென்று வாருங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. இயேசுவின் இருதயமே, எங்கும் நிறைந்திடும் அருள்மயமே, உந்தன் ஆசியும் அருளும் சேர்ந்து வந்தால் எங்கள் ஆனந்தம் நிலை பெறுமே. கடவுளின் கருணை உண்டு, அந்த கருணைக்கு உருவம் உண்டு. அவர் உருவத்தில் உயிர்த்தெழும் உயிரதனால் எங்கள் உள்ளத்தில் உவகையுண்டு. அவர் உருவத்தில் உதித்தெழும் உயிரதனால் எங்கள் உள்ளத்தில் உவகையுண்டு. இயேசுவின் இருதயமே, எங்கும் நிறைந்திடும் அருள்மயமே, உந்தன் ஆசியும் அருளும் சேர்ந்து வந்தால் எங்கள் ஆனந்தம் நிலை பெறுமே. நிலையான புகழுக்குரிய தூய இறை நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் போற்றியும் ஆட்சியும் உண்டாக கருவது. தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமென். நமது கேசி ட்ரிச்சி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. லைக், ஷேர் அண்ட் கமெண்ட்.